எல்லாத்துக்கும் மேல கலியுகத்தின் பெரிய இயல்பு என்ன தெரியுமா? நாணம், வெட்கம்ங்கிறதே யாருக்கும் இருக்காதாம். அதுக்கு முன்னாடி யுகத்துல ஒரு தப்பு பண்றோம்னா வெக்கப்படுவான். ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்றோமே, நெத்தியில திருமண் காப்பு அணிஞ்சுன்னு இருக்கோம், ஒரு வேட்டி கட்டின்னு இருக்கோம், ஒரு பக்தன்னு சொல்லிக்கிறோம், இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த வெட்கம் இருக்கே, பல தப்பு பண்ணும்போது நம்மள தடுக்கும் வெட்கம். சரி நாம இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா கலியுகத்துல என்னன்னா, வெட்கமே இல்லாம தப்பு பண்ணுவான், தப்பு பண்ணிட்டு வெட்கமே இல்லாம வெளியில வந்து நான் தான் பண்ணேன்னு பேசிப்பான். அந்த ஒரு குணம் என்பது கலியுகத்துல அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த கலியுகத்துல மொத்தமாகவே மனிதர்களுடைய எல்லா தர்ம சிந்தனைகளும் குறைந்து கொண்டே போகும். இதுதான் கலியுகத்தின் இயல்பு என்று பாகவதமும் விஷ்ணு புராணமும் சொல்கின்றன. இதான் பார்ட் 3, கலியுகத்தின் இயல்புகள். இப்படித்தான் கலியுகம் என்பது இருக்கும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், கலியுகம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதான் 4/4, 3/4, 2/4, 1/4. கலியுகம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்துட்டோம். கண்ணன் புறப்பட்டு போன பின் பரீட்சித்து காலத்துல 5127. அந்த 3வது பாயிண்ட் இருக்கே, அப்ப இது இப்படியெல்லாம் கொடுமையான ஒரு யுகத்தை பகவான் ஏன் படைக்கணும்? உலகத்தை படைக்கும் போது பெருமாளுக்கு தெரியாதா கலியுகம்னு இப்படி ஒண்ணு படைச்சா எல்லாம் நடக்க போறதுன்னு? வியாசர் சொல்றார் இப்படி நடக்க போறதுன்னு. அப்ப நாராயணனுக்கு இது தெரியாதா? அப்ப கருணையே வடிவெடுத்த பகவான் என்ன பண்ணிருக்கலாம்? திரியுகம் சதுர்யுகமே கிடையாதுப்பா. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிச்சுக்கோ, அடுத்த சைக்கிள் நேரா கிருத்தயுகம் போட்டிருக்கலாமா இல்லையா? அதை செய்யற சக்தி பெருமாளுக்கு உண்டா இல்லையா? அப்புறம் ஏன் கலியுகம்னு ஒன்றை படைத்தார்? இதுக்கான விளக்கம் விஷ்ணு புராணத்துல 6வது அத்தியாயத்துல இருக்கு. எல்லாமே அடியன் பிரமாணம் அப்படியே சொல்லிட்டே வரேன். ஏன்னா நீங்க உபன்யாசம் முடிச்சதுக்கு அப்புறம் டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கணும்னே தேவையில்லை, புக் எடுத்து பார்த்துட்டா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்காக தான் அங்கங்க சொல்லிட்டே வந்துடுறேன்.